ஆடி 3வது வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜையை பார்க்கலாமா? அம்மனுக்கு பூஜை செய்யறதுக்கு முன்னாடி தட்டு வரிசையெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதில் பூ, பழம், தேங்காய், மஞ்சள், குங்குமம், அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால், பன்னீர், அம்மனுக்கு நகை செட்டு, எலுமிச்சம்பழம் மாலை, இது எல்லாமே தட்டு வரிசையில் வச்சுருந்தாங்க. அம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், தேன் எல்லா அபிஷேகமும் பண்ணிட்டு கடைசியாக தான் பால் அபிஷேகம் பண்ணாங்க. ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமையில நம்ம துர்க்கை அம்மனை வழிபடுறதுனால குடும்பத்துல ஒற்றுமை, திருமண தடை, குழந்தை பாக்கியம், மன அமைதி, தொழில முன்னேற்றம், நல்ல வேலை, இது எல்லாமே கிடைக்குங்கிறது நம்பிக்கை. மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலே நாம் துர்க்கை அம்மனுக்கு சுமங்கலி பூஜை, வாசகி பூஜை என்று சொல்லக்கூடியது மிக அழகான முறையில நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடந்து வருகிறோம். இன்றைய தினம் அதே மாதிரி இன்றைய வருஷம் ஆடி மாதத்திலே 3வது வெள்ளிக்கிழமையிலே அம்பாளுக்கு வாசகி பூஜை என்று சொல்லக்கூடியது நாம் எல்லாம் என்ன அலங்காரம் செய்வோமோ அதெல்லாம் அம்பாளுக்கு நாம் எல்லாம் இப்போது பார்க்க போகிறோம். அந்த அம்பாளுக்கு அர்ப்பணம் செய்வோம். ஏன்னா அவளால் கொடுத்ததுதான் நமக்கு எல்லா பொருளும். இந்த உயிருக்கு அந்த அம்பாளால் கொடுத்ததுதான். எந்த சாமியார் எந்த கோவிலுக்கு எந்த சாமி போனாலும் நம்ம மாரியம்மன் போனாலும் அந்த முக்கியம் மாரியம்மன், அது அம்பாள் ரூபம் தான். சக்தி பராசக்தியாக இருக்கக்கூடியவர், இந்த உலகெங்கும் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பரமேஸ்வரன், பார்வதி. இந்த பார்வதியும் பரமேஸ்வரன் தான் பலமுகமாக எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுறார். பரமேஸ்வரன் என்ன ரூபம்? முனீஸ்வரன், கருப்பு, மதுரவிகள், ஐயனார், இந்த மாதிரியாக பல ரூபங்கள் எடுத்து நம்மளை காத்து வருகிறார். அதே மாதிரி பார்வதி, மாரியம்மன், காளியம்மன், எல்லையம்மன், இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய அம்பாளெல்லாம் நாம் பரமேஸ்வரியாக அர்ப்பணம் செய்துள்ளோம். இன்றைய தினம் நம் ஆதிவள்ளியிலே அம்பாளுக்கு அழகான முறையிலே வருடந்தோறும் அழகாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியது. நாமெல்லாம் நான் இன்னைக்கு எல்லாரும் சாயந்தரம் பாத்தீங்க, அம்பாளால கொடுக்கப்பட்டதுதான் இந்த நகையெல்லாம். பாருங்க, அம்பாளுக்கு நாமெல்லாம் இந்த நகையை நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் அருள் கொடுக்கக்கூடியது. அருள் உள்ளாருக்கு அவ்வளவு இல்லை, பொருள் உள்ளாருக்கு இவ்வளவு இல்லை என்று சொன்னாங்க. அருளும் பொருளும் நமக்கு நிறையாக வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பாவை பிரார்த்தனை செய்ய வேண்டும். தினந்தோறும் ஆலயத்தில் சென்று ஏதோ அப்படி வழிபட வேண்டும். இந்தியாவோ அம்பாவோ காளியோ எதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு குறிக்கோள் இருக்கணும். நம்ம மனித பிறவி ஒரு பெரிய அரிய பிறவி. அந்த பிறவியை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நிறைய நற்காரியங்கள், புண்ணியங்கள் செய்ய வேண்டும். புண்ணியம் செய்தால்தான் நமக்கு எல்லாம் பல கோடி நன்மைகள் கிடைக்கும். நம் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல விதமாக இருப்பார்கள், நல்ல இடத்திலே கல்யாணம் ஆகும், நல்ல வேலை கிடைக்கும். நல்லா சொல்லக்கூடியதான் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை நாம் எல்லாம் தொழுவோமானால் எந்த சுவாமியா இருக்கட்டும், நம்ம என்ன ஒரு கடைபிடிக்கணும் அப்படின்னா தினந்தோறும் ஆலயத்துக்கு சென்று ஒரு விளக்கேற்றி விட்டு சாப்பிடணும். மரத்தை வைராக்கி இருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 7 மணிக்கு இந்த டிவி வாங்குவாங்க, இந்த டிவி எல்லாம் போறாங்க, நம்ம தெரியாது. அதே மாதிரி நம்ம சுவாமி தரணும், நம்மளோட கட்டங்கள் எல்லாம் போயிடும். அதுக்காக சொல்றேன், நம்ம நம்ம இந்த மலையில பிறவிங்கிறது பெரிய பிறவி. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம், இப்படிதான் இருக்கோம். நாளைக்கு எப்படி இருப்போம் தெரியாது, எந்த ஊர்ல இருப்போம், எங்க இருப்போம் நமக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு சேர்ந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருப்போம். அதனால இன்னைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் மனதை ஒரு புத்தி எடுத்துங்க, கட்டுப்பாடு. நம்ம டெய்லி ஒரு ஆலயத்துக்கு சேர்ந்து வழிபட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் ஒரு வழி வச்சுங்க, உங்களுக்கு எல்லாம் பெரிய புண்ணியம் கிடைக்கும். அந்த சொல்லுவாங்க தலைக்கு தலைப்பாரோட போட்டுமாங்க. அதனால ஆலயத்துக்கு செஞ்சோன்னா நமக்கு நிறைய புண்ணியம், எந்த ஒரு கெடுதலும் நமக்கு வராது. வருமுன்னே காக்கக்கூடியது, நமக்கு பெருசா வரக்கூடியது சின்னதா வரும், ஆனா வராம இருக்காது. ஏன்னா நம்மளோட ஜென்மாவோட பாவ புண்ணியங்கள் சேர்ந்தாலும் நமக்கு பாவங்கள் வந்து சேரும், புண்ணியங்கள் வந்து. அதனால தர்ம காரியங்கள் நிறைய ஆலயத்துக்கு நிறைய செய்யணும். அதே மாதிரி யார் இல்லைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும். இப்ப இந்த கல்யாணத்துக்கு கஷ்டம் அப்படின்னா ஏதோ பொருள் உதவி நம்மளால முடிஞ்சது, திருமணம், பணம், குழந்தை, வேட்டி இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஆலயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டு பார்க்க பண்ணோம் அப்படின்னா நிறைய உடனே நமக்கு கைமேற்பாடு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடியது. இந்த ஆலயம் இருக்கிறதே எந்த ஆலயம் இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்துல அஷ்டதிக்பாலர்கள் என்று சொன்னாங்க. இந்த கோவில பாத்தீங்கன்னா எல்லா விதமான தெய்வங்களும் இருக்கும்.
ஒரு கோவிலை எடுத்தாலே அனைத்து தெய்வங்களும் இருக்கும். இங்க ஆதிதா இருக்காங்க, காளிதா இருக்காங்க, சிவன் தான் இருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு கோவிலை எடுத்தா அவ்வளவு தெய்வங்களும் இருக்கும். இந்த கும்பாபிஷேகத்தை பாத்தீங்கன்னா நிறைய சிவன் இருக்கலாம். அதனால என்ன சொல்றாங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்து அமைதியா இருக்கணும். நம்மளோட மனசு வந்து ஒருநிலைப்படுத்தணும் நம்ம கையாளு. எவ்வளவு பெரிய போலீஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, நம்ம அம்பாவுக்கு வந்து நம்ம ஒருநிலைப்படுத்த மனசை வலிக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும், சுகங்கள்லாம் கிடைக்கும். நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். தினந்தோறும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஆலயத்தை பார்க்கணும், சாமியை பார்த்துட்டு சாப்பிடணுங்கிற ஒரு இலக்கு வச்சுக்கணும். அது வச்சிருந்தீங்க அப்படின்னா வியாதிகள் எதுவுமே கிட்ட வராது. இந்த பில்லி சூன்யா என்ன சொல்றாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. இந்த காலத்துல நிறைய இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே இதா இருக்கும். எனக்கு செஞ்சுட்டாங்க சுவாமி அது இல்லை, வேற யாருமே வேண்டாம். சுவாமிகிட்ட போனீங்கன்னா எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் அவங்க தான். ஜோசியமா இருந்தாலும் ஜோசியம் யாரும் இல்லை, பரமேஸ்வரன் அம்பாள் மூலியமா தான் நமக்கு எல்லாம் ஜோசியம் தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆலயத்துக்கு போகணும். எந்த கோவிலா இருந்தாலும் சரி, எல்லா கோவிலுக்கும் போகலாம். இந்த கோவில் தான் அப்படி இல்லை, நம்ம பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அனைத்து கோவிலுக்கும் நாம சென்று வழிபட வேண்டும். லாபமா நான் சாப்பிட்டு இருக்கோம், எல்லாரும் மனசார பார்த்தா பண்ணீங்க ஆதி வர. எல்லாரும் தெரியுது.
கடைசியா அம்மனுக்கு அலங்காரம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தீப தூப ஆராதனைலாம் காமிச்சாங்க. சுமங்கலி பூஜை திருப்தியா முடிஞ்சது. ஒரு சுமங்கலி பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறதையும் அந்த பொண்ணை எவ்வளோ மரியாதையா நடத்தணுங்கிறதையும் இந்த சுமங்கலி பூஜை மூலமா நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக்கெட் ஃபிட்டு, கண்ணாடி, குங்குமம், மஞ்சள், பூ எல்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி vlog பிடிச்சிருந்தா ஆர்த்தி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.